கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் மிர்சா இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தார். இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம அவர் ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 46 ரூபா அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 39 ரூபா 75 பைசாவுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 53 ரூபா 54 ரூபா இதோட மிர்சா இன்டர்நேஷ்னலோட ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 63 ரூபா. தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. சரி வாங்க நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 10ஐயும் பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் விப்ரோ பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தார். அது மண்டே மார்னிங் நம்ம வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ வந்து மார்னிங் காலையில், அதாவது மண்டே வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து டியூஸ்டே மார்னிங் 8 o'clock நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகுது. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 3056. ஸோ ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே 2685ன்றது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 3700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம செகண்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேபிஐ க்ரீன். கேபிஐ க்ரீன் நேற்று ஒரு 5% வந்து அப்பர் சர்க்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நாளைக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுங்க. ஏன்னா அப்பர் சர்க்யூட் அப்படின்றதுனால நாளைக்கும் ஒரு 5% கூட போகலாம். அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆகலாம். அப்படி அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆகுனா நமக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 2108. இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிங்க. இதை வீக்லியில் வச்சு நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியில் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ வீக்லியில் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்களும் ட்ராப் பண்ணிக்கிட்டு, இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ மறுபடியும், அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ நீங்கள் இதை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம தேர்ட் ஸ்டாக் அப்போலோ டயர். ஸோ அப்போலோ டயர் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 518 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 650 ரூபா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் தான்லா பிளாட்ஃபார்ம். ஸோ தான்லா பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லாங் ரிஜெக்ஷனோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஸ்லைட்லி டியூஸ்டே வந்து ஒருவேளை டவுன் ஆனாலும் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படியும் மேலேயும் போகலாம்.
ஸோ இதை வந்து நமக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1234 அப்படின்றது தான்லா பிளாட்ஃபார்மோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதை நீங்கள் ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். ஸோ ஐடி செக்டார் வந்து அதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1312ன்றது செகண்ட் டார்கெட். ஸோ தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1624. ஃபோர்த்து டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 2074ன்றது தான்லா பிளாட்ஃபார்மோட ஃபோர்த்து டார்கெட். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஎஸ்பி. ஸோ இந்த கேஎஸ்பி நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4623ன்றது கேஎஸ்பியோட ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வரும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பிர்லா கேபிள். ஸோ பிர்லா கேபிள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்காங்க. அதோட வால்யூம்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14% நல்ல மூவ். நம்ம நாளைக்கு வந்து பிர்லா கேபிள் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 338. ஸோ ஸ்டாப் லாஸாக பார்த்தோம்னா 237ன்றது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 429. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் கிறிசில். ஸோ கிறிசில் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், பட் இன்னும் பிரேக் ஆகலை. நம்ம போட்டிருக்க அந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகாமல் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் மண்டே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூஸ்டே வந்து கண்டிப்பாக உடைக்கும். நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கிறிஸ்டலோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 4205 அப்படின்றது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் 5228. ஓகே. என்எல்சி இந்தியா. ஸோ என்எல்சி இந்தியாவும் ஒரு அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் 270 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 394 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு சைட்வேஸில் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 241ன்றது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ப்ரீவியஸ் ஹையை கூட நீங்கள் ப்ரீவியஸ் ஹையையே வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்தோன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ 297ன்றது பேங்க் ஆஃப் பரோடாவோட டார்கெட். நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக் பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க். ஸோ இந்த பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க் நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்.
ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோன்னா 58 ரூபாவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹை 76 ரூபா 70 வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். அப்புறம் நம்ம இது அடிஷ்னலான ஒரு நியூஸ். நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அதாவது பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் இனிமேல் இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கிறதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணனா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் வேகமாகவே நான் போயிடுறேன். எக்ஸ்சேஞ்சிங் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நேற்று மட்டும் ஒரு 6%. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்சி லிமிடெட் நேற்று அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு 10% வரைக்கும் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு மதர்சன் சுமி ரிங்ஸு ஒரு 2.24% பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு.